ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் இவால்வேஷன் பார்ட் 15 தான் பார்க்குறோம். சாரி நண்பர்களே, வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சில வேலைகள் வந்துடுச்சு, வேறு இடத்துக்கு போயிட்டேன். அதனால தான். ரைட்டு நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வேலைகள் இருக்குது. அதை முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடை கட்டணும் நண்பர்களே. அந்த வீடை கட்டி வந்து இந்த வீடை வந்து முழுசாக கட்டுறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டேன். வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பாருங்கள் நீங்களே. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கேன். பேர் கூட டேபேச்சேரான்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு ஹெவி வெயிட்டையும் தூக்கிட்டு போவான், அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாகவும் இருப்பான்னு. நம்ம அர்ஜென்ட் டிவிஸ் இருக்கிற ஸ்லோவுக்கு நம்ம பல வருஷமாக போட்டு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுடைய ஃபாஸ்ட்டே வெறும் 100 இதாங்க போட்டிருக்கு. நண்பர்களே, ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அதனால் இவனை டேம் பண்ணுறத வீடியோ எடுத்தேன். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. அது எங்கேயோ மறைஞ்சு போச்சு அந்த கிளிப்பே. சாரி நண்பர்களே, ஓகேவா. ஆனால் கடைசியில் இவனை டேம் பண்ணிட்டு இருந்தாச்சு. கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் மோஸ்ட்டாக இப்போம்லாம் ஹை லெவல் பார்த்து தான் டேம் பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் ஒரு 46வது லெவல் இருக்கான் நண்பர்களே. ஸ்மூத்தி பாம் கொடுக்க தான் செஞ்சேன். ஏன்னா நான் டக்குன்னு டேம் பண்ணுங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு இனி ரொம்பலாம் டைனோசர் தேவைப்படாது. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டேம் பண்ணியிருக்கோம். ஸ்மூத்தி பாம் வச்சு பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து இதோட இன்னொரு பெரிய பறக்கிற டைனோசர் இருக்குது. அது பேர் தாங்க கிரிஃபைனு. ஆனால் அதை டேம் பண்ணுறதுக்கு நம்ம 95வது லெவல் இருக்கணுமா. அப்போ தான் நம்ம அதை மதிக்குமா. இல்லைன்னா நம்ம நீ யாரா மண்டையா, லோ லெவல் மண்டையா, நீ போடுற சாப்பாடெலாம் நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுமா. ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு. ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனை டேம் பண்ணியாச்சு. நல்லா பெருசாக தான் நண்பர்களே இருக்கான். நல்லா வெயிட்டு தூக்குவான் போல். இவனை வச்சு இன்னும் நிறையா வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் நிறுத்திட்டு அடுத்த வேலையில் ஆரம்பிப்போம். ஏன்னா வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே நான் ஷிஃப்ட்டு பண்ணி ஒரு போட்டில் வைக்கணும்னு இருக்கேன். அதுக்கடுத்து போய் ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறையா ஸ்டோன் தேவைப்படுது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ரைட்டு, இப்போதைக்கு ஆயிலையும் இதையும் போட்டு நமக்கு வந்து இது தேவைப்படுது, கேசோலின்னு. அதையும் உருவாக்கிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம போகிற இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது, ஏதாவது உருவாக்க வேண்டியது இருந்தாலும் இருக்கும். அந்த ப்ரோ சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி தான் நம்ம அந்த இடத்த போய் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அவர் ஏதோ லேட்டிடியூட் லேண்ட் போட்டிருந்தாரு 22. அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இடம். பார்ப்போம், போய் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஷிப்பையும் அன்லாக் பண்ணிட்டேன் நண்பர்களே. இதை வச்சா நம்ம போகிறோம். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ வெயிட்டையும் நான் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலமை சோழி முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இங்கேயே கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு வுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் போகலான்னு இருக்கிறேன். அதுக்கிட்டு இந்த செஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே மாற்றணும். அதான் நண்பர்களே பெரிய வேலையாக இருக்கும். மண்டை கரசாலாக இருக்கும், மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ பெரிய வேலைன்னு ஒரு சில பேருக்கு தெரியும். செஸ்ட்டில் உள்ளதை மாற்றிக்கிட்டு எல்லா செஸ்ட்டில் உள்ளதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போய் வைக்கணும் நண்பர்களே. அதான் ப்ராப்ளம்மு. ஓகே ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம், அவ்வளோதானே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷிப்பை வந்து இறக்க போகிறேன் நண்பர்களே. ஷிப்பை செஞ்சுட்டேன். கொஞ்சம் தேவைப்பட்ட ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து செஞ்சாச்சு. சூப்பரு. இனி இதில் கொஞ்சம் செஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு கேம்ப் ஃபயர் வச்சா போதும், வேலை முடிஞ்சது. கேம்ப் ஃபயர் எதுக்குன்னா அடுத்து இன்னொரு பர்ஷூட் வரும், அந்த பர்ஷூட்டுக்கு தேவைப்படும். அதுக்குனால தான் ஜில்லுன்னு இருக்க இடத்துக்கு ஏரியாவுக்குள்ளே போனோம்னா நம்ம உறைஞ்சி போயிடுவோம். அதனால தான். ரைட்டு, இப்போதைக்கு அவ்வளோதான். நீட்டாக இருக்குது ரேஃப்ட். பார்த்திங்களா, நம்மளுடைய ரேஃப்டை மெதுவாக கரை பக்கத்தில் நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா டியோடிக்ராஸ்ன்னு நினைக்கிறேன் பேர். இவனை வச்சா நம்ம இப்போ ஸ்டோன் அடிக்க போகிறோம் நண்பர்களே. ஸ்டோன் மண்டே இவனை வச்சு தான் எடுக்கணும் நிறையா ஸ்டோனு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டோன் கிட்ட எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நிறையா ஸ்டோன் தேவைப்படுது. அதனால தான். ஏன்னா அப்போ தான் வீடு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. கொஞ்சம் பெருசாக கட்டினா தான் எல்லாத்தையும் வைக்க முடியும். இனி நம்ம நிறையா செய்ய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வைக்கணும்னா நம்ம பெருசாக கட்டி தான் ஆகணும் வீட்டை, வேறு வழி கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஓகே, பார்ப்போம், என்ன செய்ய முடியுதோ செஞ்சுட்டு அதுக்கடுத்து மிச்சம் உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போகிற ஏரியாவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் லூட்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நண்பர்களே ஒரு வழியாக எல்லா லூட்டையும் தூக்கி போட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போய் காட்டுறேன். அந்த இடத்துல தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பழைய வீடு கட்டி வச்சுருந்தேன். அதாவது நான் எப்போவோ விளையாடுற போது கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போலாம் இருக்காது எப்படினாலும். இருந்தாலும் போய் பார்ப்போமே, அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம எடுத்த ஸ்டோன் எல்லாத்தையும் இவனில் வச்சுருவோம்.
ஏன்னா இவன் வெயிட் தாங்க முடியாமல் அதுக்குள்ளே பிறகு பாண்டாக்குற நிம்மதி உருண்டுட்டு கிடப்பான். ரைட்டு, இப்போதைக்கு இவனை தூக்குங்கடா. ஓகே, இன்னும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன் இருக்குது. ஆனால் இவனுக்கு வெயிட் அதிகமாக இருக்காது, நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். அதான் அந்த டைனோசர்ஸ் இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணுற மேமத்துக்கு வச்சுக்கோங்களேன், வுட்டுக்கு வெயிட் அதிகமாக இருக்க மாட்டான். ஆனால் ஸ்டோன் ஏதாவது வச்சிட்டிங்கன்னா வெயிட் பயங்கரமாக ஏறிடுவான். அந்த மாதிரி தான் இவன் வந்து ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறதுனால இவனுக்கு ஸ்டோன் வெயிட் தெரியாது. அதுக்கடுத்து ஆன்கிலோசாரஸ் எவ்வளோ அயன் வேணாலும் தாங்குவான். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சு பாருங்கள், பயங்கரமாக வெயிட்டு தாங்க மாட்டான். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு இது உள்ளதும். ஓகே ரைட்டு நண்பர்களே, இப்போதைக்கு கிளம்பிட்டேன். எல்லா லோட்டையும் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு செஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். வீட்டிலேருந்து கொஞ்சோண்டி வுட்டு மட்டும் எடுத்திருக்கேன். நிறையா தேவைப்படுது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். போய் நம்ம அதுக்கடுத்து மிச்சதெல்லாம் வீட்டில் நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஸ்ட்ரக் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேப்பை தொட்டுட்டேனா, அதனால் அவ்வளோ ஸ்ட்ரக் ஆகுது. ரைட்டு, இப்போ வந்து இந்த காம்பஸை மட்டும் மாற்றி ஆகணும் நண்பர்களே. இதுக்கு பதிலாக ஜிபிஎஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அவர் சொன்ன லேட்டாக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் என்னால். ஓகே, இப்போதைக்கு நேராக வண்டியை ஓடுங்கடா. எங்கே போகிறோன்னு நான் என் பழைய வீடு இருக்க இடத்த நான் உங்களுக்கு காமிக்க நண்பர்களே. கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். என் பழைய வீடு கட்டின இடமும் கொஞ்சம் டேஞ்சர் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே நிறைய ஹெர்பியோரஸ் பயல்கள் சுற்றிட்டு இருப்பானுங்க நண்பர்களே. அதாவது இந்த டைனோசர் முக்கணுங்க, அதாவது அதாங்க இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற கேங்கு அவனுங்க தான். ரைட்டு, இப்போதைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வேணால் வச்சுருக்கேன்னு. பேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது, இதையும் தூக்கி போடு. அதுக்கடுத்து கொஞ்சம் டேட்ஸ் கலெக்ட் பண்ணேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போதைக்கு இங்கேயும் வந்து சும்மா லைட்டாக கலெக்ட் பண்ணிட்டு போனேன், வேறு ஒன்றும் இல்லை. இனி நம்ம நேராக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடு கட்டுற இடத்துக்கு பறந்து வந்துட்டுருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து போனேன், ஆனால் அந்த இடத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ண கிளிப்லாம் பாதி காணாமல் போச்சு. உண்மை தான், என்ன செய்கிறது, என் மொபைல் அப்படி மக்கப் பண்ணுது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அதுக்கடுத்து அவர் சொன்ன லேனையும் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு தனி தீவு இருக்குது. அந்த தனி தீவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பேசாமல் அங்கேயே வீடு கட்டிடலாமான்னு பார்க்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வீடு கட்டி அங்கேயே தங்கிடலாம், ஓகேவா. ஆனால் கொஞ்சம் பெரிய தீவாக தான் நண்பர்களே இருக்குது, சமமாகவும் இருக்குது. அதனால தான் பார்க்கறதுக்காக போகிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இடத்துலையே ஒரு வீடு கட்டுவோம், இங்கே ஒரு வீடு கட்டிடுவோம், அவ்வளோதானே. ஆனால் நம்ம சொல்கிறது ஈஸி, செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கெலாம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால சொல்கிறேன். ஓகே, வந்தாச்சு நண்பர்களே இந்த ஏரியாவுக்கு. இங்கே எவனும் டேஞ்சரஸ் அனிமல் இருக்கானா, பார்க்குறதுக்கே அப்படி தெளிவாக இருக்குது நண்பர்களே. ஒரு டைனோசர் கூட கண்ணில் தென்படல, ஒரு ஹெர்பியோரஸ் கூட கண்ணில் சிக்கலை. எங்கடா ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஸ்பான் ஆகாதா எதுவுமே? நல்லா தான் இருக்குது நண்பர்களே, சூப்பர். ஆனால் என்ன பாறையாக இருக்குது, எதுவும் கேவ் எதுவும் இருக்கான்னு தெரிலையே. கேவ் இருந்தால் அந்த இடத்துல கன்ஃபார்ம் டேஞ்சர் இருக்கும் நண்பர்களே. அதான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா என் மொபைல் எப்படி கிளிச் ஆகுது. இப்படி தான் அடிக்கடி ஆயிரும். நானும் தொட்டு பார்க்குறேன், வெளியே வரமாட்டேக்கே. கிளிச்சு, அவ்வளோதான் நண்பர்களே, வந்துடுச்சு வெளியே கிளிச்சு. ரைட்டு, இந்த இடம் ஓரளவுக்கு டேஞ்சர் இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் நானும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. இந்த இடத்துல ஏதாவது டேஞ்சரஸான விலங்குகள் இருக்கிறதா இல்லையான்னு. இந்த இடத்துல ஃபுல்லாக கேவுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இதுவும் சின்ன மவுண்டைன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடியில் கேவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதுக்கடுத்து இங்கே டீரெக்ஸ்லாம் ஸ்பான் ஆகுறான் நண்பர்களே. இந்த ஏரியாவில் தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கட்டவும் முடியாது. ஏன்னா இவனுங்கக்கிட்ட மண்டு கட்ட முடியாது. அதுக்கடுத்து 2 டீரெக்ஸ் இருக்கான் இங்கேயே. அதுக்கடுத்து கார்னோ கூட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து கொஞ்சம் அர்ஜென்டிவிஸ்லாம் இருக்குது. வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல வீடு கட்டினோம்னா நம்மளோடைய சோழியும் முடிச்சு விட்ருவானுங்க. அதனால் நம்ம ஏரியாவை காலி பண்ணுறது நமக்கு நல்லது. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்தாச்சு. இனி பேசாமல் போய் நம்ம வீடு கட்டுற இடத்த பார்ப்போம் நண்பர்களே. எதுக்கு வம்பு, இவனுங்கக்கிட்ட வம்பு கட்டி நமக்கு மாவு கட்டி தான் போடணும். ஏன்னா இருக்கிற லூட் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவனுங்கக்கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இறங்கி. கையில் வேறு ஷார்ட் கன் புல்லட்லாம் பல வருஷம் நான் இன்னும் திரும்ப ரீலோடே பண்ணல நண்பர்களே. அப்படியே இருக்குது ஷார்ட் கன்லாம். ஏன்னா யாரையும் கொல்லையும் போகல, யாரையும் டீம்னையும் போகல, அப்படியே போய்கிட்டு இருக்குது. ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது, லூட் கலெக்ட் பண்ணுறதுனே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் டக்குன்னு வந்துடும் நண்பர்களே, ஓகேவா. இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்ததுனால. வேறுபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த ப்ரோ சொன்ன கரெக்டான கோஆர்டினேட்ஸை முதல்ல வந்து நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து அவர் சொன்ன இடத்த போய் பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா செய்யலாம். அந்த இடம் டேஞ்சர் இல்லைன்னு தான் சொன்னார். நல்லா
அதனால நம்ம அந்த இடத்த போய் பார்ப்போம். டேஞ்சர் இல்லைன்னா நம்ம எப்படினாலும் இந்த டீரெக்ஸு, ஜிகாண்டாசாரஸு, ஏன்னா இது மவுண்டெயினுக்கு பின்னாடி வேறு இருக்கா, ஜிகாண்டாசாரஸ் ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஸ்பான் ஆகுமான்னு தெரில. இருந்தாலும் பார்ப்போம். அதெல்லாம் ஸ்பான் ஆகலைன்னா சந்தோஷம். மிச்சப்படி வேறு எவன் வந்தாலும் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். டீரெக்ஸு, ஜிகாண்டாசாரஸை தவிர எவனுமே நமக்கு இப்போதைக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஃப்ளையிங் டைனோசர் கிரிஃபைனும் வரக்கூடாது நண்பர்களே நம்ம பக்கத்தில். ஓகே நண்பர்களே, சுற்றியுமே ஒரு பெரிய மலை மாதிரி தான் இருக்குது. நடுவில் ஒரு வேலி, அதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, வேலின்னு சொல்கிறேன் பாருங்க, ஃப்ளாட்டான ஒரு குளம் இருக்கிறது. பரவாயில்ல, இங்கே நம்ம ஃபார்மிங் கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். க்ரீன் ஹவுஸ்லாம் வைக்கணும் நண்பர்களே, அதெல்லாம் நான் நினச்சி வச்சுருக்கேன். க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சு பயங்கரமாக ஃபார்மிங் பண்ணணும்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து இங்கே ஒரு டம்மி பையன் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஷார்க்கோ. இவங்களாம் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இவன்லாம் நம்ம வந்து பவர்ஃபுல்லான டைனோசர் தான் சேர்க்கவே கூடாது நண்பர்களே. ஆனால் இவன் வந்து ஹார்டு மோடு, அதுக்கடுத்து இந்த கேஷுவல் மோட்லலாம் ஹார்டாக இருப்பான். இவனை அடிக்கிறது கஷ்டம். இப்போதைக்கு நமக்கு இவனை பொறுத்த வரைக்கும் இவன் டம்மி தான், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான அனிமல் ஸ்பான் ஆக தான் செய்யுது. அடிக்கடி அதிகமாக ஸ்பான் ஆகுது. ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேலேருந்து எப்போமா தான் கீழே குதிப்பான். நம்மகிட்ட வந்து டீரெக்ஸ் வச்சுருக்கோம், அதை வச்சுட்டு 2 போடு போட்டோம்னா செத்து போயிடுவான். ரைட் நண்பர்களே, எவனோ அதுக்குள்ளே வந்தோடனே கண்ணை ஃபியூஸ் பண்ணி விட்றான். டேய் எங்கடா இருக்க கோமாளி, முடிச்சு விட்டேனா, செத்து போயிட்டானா? செத்துருப்பான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, நல்லா இருக்குது நண்பர்களே. அப்படியே அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்டோன்லாம் இருக்குது. மேலே வந்து நிறையா ஸ்டோன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போதே தெரிஞ்சது நிறையா ஸ்டோன் இருந்துச்சு. அதனால் நமக்கு ஸ்டோனுக்கு பஞ்சம் இல்லை. அயன் மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் எடுத்தால் போதும். நம்ம அயனுக்கு வந்து நான் வந்து ஒரு இடத்த ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சுலாம் நண்பர்களே. நம்ம அந்த வால்கனோக்கு மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான். ரைட்டு, இப்போ அந்த ஷார்க்கோ பையன் வரட்டும், அவனை முடிச்சு விட்டு போவோம். வந்ததுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகணும் தரமா. ரைட்டு, அவ்வளோதான். 2 அடி தான் தாங்குவான் நம்ம ஷார்ட் கன்னுக்கு. ஏன்னா நம்ம ஷார்ட் கன் பவர் அப்படி. இவனுடைய மீட்டையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணுவோம். அடுத்து நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு நிறையா வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துக்கணும் நண்பர்களே. தண்ணிலாம் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த பானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கேயும் கேஸ்டிலோசாரஸ் சுற்றிக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. கேஸ்டோரிடியஸா, ஆமாம் அவன் தான். கேஸ்டோரிடியஸ்ன்னு நினைக்கிறேன் அவன் பேர். அந்த பீவர் மண்டே அவனும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் நினச்சேன் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஸ்பான் ஆவான்னு. இங்கேயும் நிறைய ஸ்பான் ஆகிறான். சூப்பரு. இந்த இடம் இப்போ நமக்கு வுட்டுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே போனோம்னா சட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடணும் வுட்டையும். ஸ்டோனுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அயனும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸும் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. தண்ணியில் போனோம்னா எப்போனாலும் நமக்கு ஆயில் கிடைக்கும். இது பக்கத்தில் தான் பனி பிரதேசம். அங்கே போனோம்னா டக்குன்னு ஆயில் எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறையா ஸ்டாக்காக இல்லைலாம். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த இடத்த செட் பண்ணிட்டேன். இனி வீட்டுக்கு போயிட்டு மிச்ச வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு நண்பர்களே. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. வீட்டுக்கு போகிறதே கஷ்டம். இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றது, அதுவும் ஷிப்பில் மெதுவாக கொண்டு வரணும். மண்டை காஞ்சிரும். வேறு வழி கிடையாது நண்பர்களே நம்மகிட்ட. ஏன்னா லூட்டு டக்குன்னெலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் போட்டை கொண்டாந்து நிறுத்திட்டேன். நம்மளுடைய எல்லா டைனோசரும் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தான் நிற்கிது. நான் அப்படியே சும்மா கொண்டாந்து நிறுத்திட்டேன். இப்போ எல்லாரையும் கூப்பிட வேண்டியதான். அப்படியே மெதுவாக கூப்பிட்டு இங்கே பாருங்க, நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஆப்போசிட்டு ரொம்ப தூரம் இது வந்து ரொம்ப தூரங்க. அதான் ரைட்டா, நம்ம வீட்டிலேருந்து நேராக ஆப்போசிட்டில் ரொம்ப தூரம். அதுக்கடுத்து ரைட்டு இப்போதைக்கு நம்ம ஹெவி வெயிட்டுக்கு வந்து தூக்குற மாதிரி ரெக்ஸை தான் நண்பர்களே கூப்பிட்ருக்கோம். அவன் தான் ஹெவி வெயிட்டையும் தூக்குவான், 500 கிலோக்கிட்ட தாங்குவான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருப்பான். பிராண்டோவை கூப்பிட்லாம், ஆனால் அவன் போகிறதுக்குள்ளே என் மண்டே காஞ்சிடும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவனையும் கூப்பிட்டு தான் ஆகணும். பொறுமையாக கூப்பிடுவோம் எல்லாரையும். யாருன்னா முக்கியம்னா ரெக்ஸு முக்கியம், பிராண்டோ முக்கியம், மேமத்து முக்கியம். ஏன்னா இவங்க 3 பேரும் தான் ஹை வெயிட் வந்து தூக்குற மாதிரி நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்காங்க. அடுத்து வேணும்னா ஸ்டகோவை கூட கூப்பிட்டுக்கலாம். அவனை ஒரு 500 கிலோ தூக்கிடுவான் நண்பர்களே. ஓகேவா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. இப்போதைக்கு நம்ம டீரெக்ஸுக்கு லெவல் வந்திருக்கு. போட்டு விட்டு டேய் வாடா டீரெக்ஸு, நீ வரலன்னா என்னால் தூக்க முடியாது. ஏன்னா நான் ஹெவி வெயிட் ஆயிடுவேன் டக்குன்னு. இவன் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கஷ்டம் நண்பர்களே. அதான் அங்கே பாருங்க, அங்கே வரும்போதே ட்ரைக்கெலாம் மண்டையில் என்னத்தையோ போட்டு வரான் சிவப்பு கலரில். இங்கே ஒரு டீரெக்ஸ் நிற்கிட்டான்னு. இது என்னன்னு தெரில நண்பர்களே. என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு அந்த ட்ரைக்குங்களுக்கெலாம், இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸ் டைனோஸ் இருக்குங்கிறதுக்காக போடுதான்னு தெரில. ஓகே ரைட்டு, இப்போ ஸ்டோனெல்லாம் இவனுக்குள்ளே வைப்போம். எனக்கு தெரிஞ்சு இவன் வெயிட் டக்குன்னு அந்த பார்த்தீங்களா எப்படி ஏறுறான்னு, டக்குன்னு ஸ்டோன்லாம் இவன் தாங்கிட மாட்டான். இப்படி பொறுமையாக கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு செஸ்ட்டு செஞ்சு
வைக்கிறதுக்குள்ளே என் மண்டை காஞ்சிரும். நின்னுங்க இதே மாதிரி ஒரு 2 3 டைனோசரை ஸ்பான் பண்ணி நான் மெதுவாக கொண்டு போய் எப்படினாலும் வச்சிருவேன். அது எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் வுட்டையும் எடுத்துக்கிடுவோம். வுட்டு எவ்வளோடா? அவ்வளோதான். டேட்சி தேவைப்படுது, டேட்சியை தூக்கியாச்சு. இன்னும் ஒரு செஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் அப்படி பண்ணிட்டு நம்ம அங்கே போய் வச்சிடலாம். லார்ஜ் செஸ்ட்டு செஞ்சோம்னா அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இவனுங்ககிட்டே ஒரு வழி இல்லை, அங்கே கொண்டு போய் வச்சுட்டு தான் வர முடியும். இந்த செஸ்ட்டையும் உடைக்க முடியாது, ஏன்னா இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக லூட்டு லோடாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ரைட்டு, இப்போ போயிட்டு நான் அந்த இடத்துல வைப்போம் நண்பர்களே. ரைட் நண்பர்களே, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அது இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா பல இது இருக்குது, ஆனால் ஒரு வழி அவங்களாவே போட்டிருக்காங்க. 3 வழி இருக்குது நண்பர்களே இந்த ஏரியாவுக்கு. நம்ம 3 வழியில் நம்ம எந்த வழி வேணாலும் வந்துக்கலாம். சூப்பரில். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வழி வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை பற்றி. இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. பாருங்கள் எப்படி. ஆனால் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இயற்கை காட்சிகள். லெதர் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பெரிய பெரிய வெஜிடேரியன் டைனோசர்லாம் ஸ்பானாக இருக்கான் அந்த இடத்துல, பிராண்டோவை தவிர. அதுக்கடுத்து மேலே தெரியலாம் நிற்கிறான் ரேப்டர். வந்து இதுக்கு பக்கத்தில் வெளியே பீச்சில் தான் ஸ்பான் ஆகுதே தவிர இங்கே ஸ்பான் ஆக மாட்டேங்கி. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த 3 வழியையும் ஒரு பெரிய ஸ்டோன்லாம் போட்டு அடைச்சிடலான்னு இருக்கேன். மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் இதாக பிறகு அடைக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து போன பிறகு அடைக்கலாம். ஏன்னா அதுக்கு நிறையா லெவல் ஸ்டோன் தேவைப்படும் நண்பர்களே. ஏன்னா இதுக்கே நிறையா தேவைப்படுது, அதுக்கு தேவைப்படாமலாம் இருக்கும். ரைட்டு, இப்போதைக்கு வைப்போம் நண்பர்களே இந்த ஏரியாவில். இதில் கொஞ்சம் வச்சுருவோம். இங்கே வைடா. அவ்வளோதான் நண்பர்களே. 2 இடம் 3 வச்சாச்சு. லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸை வச்சு இப்பொழுது இதற்குள் நமக்கு தேவையில்லாத பொருட்களை தூக்கி சென்று போட்டுவிட்டு திரும்பவும் சென்று வர வேண்டும். அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இன்னும் டீரெக்ஸ்குள்ளே உள்ள வேறு தூக்கி போடணுமா? அது வேறு ப்ராப்ளம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம கையில் ஓவர் வெயிட்டு தான் இருந்துச்சு, அதையும் நம்ம தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் தூக்கி போட்டு இன்னும் இந்த லூட் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே மாற்றணும். அதான் ப்ராப்ளமே. சரி, அது கூட எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எப்பவும் போல் நான் மாற்றிடுவேன். வேறு யாரும் ஷார்க் எவனும் இருக்கீங்களா மாட்டேனுங்களா? அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்கேன். வேறு அங்கேயே சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. டீரெக்ஸு வாடா டீரெக்ஸு. இந்த ஸ்டோனு வேறு நண்பர்களே இடையில நின்று நமக்குனே வருது. ஏன்டா அப்படி பண்ணுற ஸ்டோனு? ஏற்கனவே இங்கே நான் ப்ராப்ளத்தில் இருக்கேன், இன்னும் ப்ராப்ளம் உருவாக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் இவனுங்க. ஓகே ரைட்டு, வாடா வா, சீக்கிரம் வா டீரெக்ஸ் மண்டையா வா. என்னடா அப்படி ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கா? சடன்னு ஓடியாடா. ஓடி வந்தால் தான் அவன் ஓடிடுறதே வெயிட் ஓவராக இருக்கான்னு நினைக்கிறேன். பாவம் பையன், அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம தான் அப்படி ஓவர் ஆக்கி விட்ருக்கான் வெயிட்டை. இதே மாதிரி இன்னும் நிறையா கொண்டு வர வேண்டியது இருக்குது. வாடா, இங்கே தள்ளி வாடா. இந்த செஸ்ட்டு பக்கத்தில் வந்தனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு சோழி முடிஞ்சிடும். இவன் ஏற மாதிரி இல்லை. சரி, இங்கே நிற்கட்டும். நம்ம சென்டரில் நின்றுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஸ்டோன் வந்துடுச்சு. ஸ்டோனை தூக்கி ஒரு இதில் போட்டு விடுவோம். ஏன்னா நம்மகிட்ட நிறையா ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு நண்பர்களே. ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு உண்மையாக எல்லா ரிசோர்ஸையும் கலெக்ட் பண்ணேன். அதுக்கே வீடியோ லேட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஓகேவா? அதனாலே அதுக்கடுத்து நிறையா நண்பர்களே ஒரு சம்பவம் ஆகி போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வீடியோ ஸ்டார்ட் பண்ண வீடியோ காணும். எங்கடா போச்சுன்னு தெரில. பரவாயில்ல, இந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம் நண்பர்களே. மேமத்தெல்லாம் வர வச்சேன் கஷ்டப்பட்டு. எனக்கு மட்டும் ஏன்டா அப்படியே நடக்குது? என்னென்னா அந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டேம் பண்ணுற வீடியோ காணாமல் போச்சு. இப்போ இந்த வீடியோ காணாமல் போயிடுச்சு. மொத்தம் எனக்குன்னே வருவீங்களாடா? எனக்குன்னே பிரச்சனை கட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக தான் கட்டியிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் நிறையா கட்ட வேண்டியது நண்பர்களே. ரூஃப் போடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2 பிளாக் ஹைட்டு தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 பிளாக் ஹைட்டு வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய இது வைக்கும்போது நான் இன்னும் வீட்டை ஹைட் ஆக்கணும் கன்ஃபார்ம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் நண்பர்களே. போக போக ஏதாவது நமக்கு ஸ்டோன்லாம் வேறு லெவலில் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து அப்கிரேட் ஸ்டேஜில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை தாண்டினா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் நம்ம இந்த டைனோசர்க்கெல்லாம் கிங் ஆக முடியும். அதுக்கு போராடி தானே ஆகணும். ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு செல்வோம். வெளியே சென்று விட்டு அடுத்த இடத்திற்கு நோக்கி பயணம் செய்வோம். ஏன்னா அடுத்து நிறையா லூட்டெலாம் தேவைப்படுது. இன்னும் ஸ்டோன் மட்டும் எனக்கு நிறையா தேவைப்படுது நண்பர்களே. ஸ்டோனு, அதுக்கடுத்து வுட்டு தான் எனக்கு இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு வேறு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ்டோடியஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பீவருங்க, அந்த பீவரை வந்து கொண்டு வந்தோம்னாலே லுட்டு நல்லா அடிப்பான் அவன் வுட்டு. அவனை அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்த்தேன். நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
எப்படி சொல்ல, அந்த நம்ம அயன் பார்த்தீங்களா, ஆன்கிலோசாரஸு அவனை வந்து நம்ம அர்ஜென்ட் யூஸில் தூக்கிட்டு போனால் அயன் அடிக்க மாட்டேங்கான். ஆனால் இந்த இவங்க அவன் நாங்கள் வுட் எடுக்கிறவனும் அதுக்கடுத்து அவன் பேர் என்னது, டியோடிக்ரஸ். ஆமாங்க, இந்த இவனும் ஸ்டோன் எடுக்கிற இவங்க 2 பேருமே பயங்கரமாக அடிக்கிறாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு நல்லது. ஓகே, இப்போதைக்கு மேமத்துக்கிட்ட தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வுட்டு இருக்கும். மேமத்தையும் காலியா சோலி முடிஞ்சுது. ஐயையோ, நமக்கு ப்ராப்ளமாக வருது நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிராண்டோ இன்வென்ட்ரியை நம்ம தான் ஆரம்பித்து வச்சுருக்கோம். பயங்கர வெயிட்னால அவன் பிராண்டோ இன்வென்ட்ரி இவனே ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டானா பாருங்கள், அப்போ எத்தனை கிலோவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போன்னு. கிட்டத்தட்ட இவனே 1700 கிலோ கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் இவன் வெயிட்டை தூக்கிட்டு வருவான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000 6000 கிலோவுக்கு எல்லாத்தையும் லூட்டெல்லாம் கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அடப்பாவி, அந்த அளவுக்கு லூட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாளாக உள்ளதெல்லாம் மாற்றுறது. பேசாமல் ஃபஸ்ட்டே இந்த இடத்துல வந்து ஒரு வீடை கட்டியிருக்கலாம் நண்பர்களே, இந்த ஸ்டோன் அடிக்கிறவனை கட்டிட்டு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ரைட்டு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்ப்போம். அதனால தான் டைம் ஆயிடுச்சு. சாரி நண்பர்களே, வீடியோ இவ்வளோ லேட்டாக இருந்ததுக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, நேற்று வந்து தமிழ் புத்தாண்டு, ஓகேவா? அதுக்கும் உங்களுக்கு ஹாப்பி தமிழ் நியூ இயர்னே சொல்லிக்கிறேன். நேற்று தான், ஆனால் இன்றைக்கி இல்லை. நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நேற்று போடலான்னு நினச்சேன், ஆனால் சாரி, போஸ்ட்டு மட்டும் போட்டு விட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ ஸ்டோன் தேவைப்படும்னு. கிட்டத்தட்ட ரூஃப் போடுறதுக்கு இன்னும் ஒரு 3000 4000 ஸ்டோன் தேவைப்படுது. கட்ட கிட்டத்தட்ட 3000 தேவைப்பட்டுரும். 3000 கூடவே தேவைப்படும். அதுக்கடுத்து வுட்டு தேவை. டேட்சிக்கெலாம் நமக்கு பஞ்சமே கிடையாது. போனோம்னா இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இது தேவைப்படும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ஓகே, அதுக்கடுத்து நடக்கிறத பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். நண்பர்களே, நமக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு வெளியே. இவர் யாருன்னு தெரிஞ்சால் பாருங்கள் கரெக்டாக. அங்கே பார்த்தீங்களா, டீரெக்ஸ் வேறு நிற்கான். நம்ம டீரெக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம அடிக்கிறதுக்குனே ஒருத்தன் இறங்கியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். நின்னுங்க, இந்த ஸ்டோனுக்கு எங்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். கீழே குதிச்சோம்னா நம்மளை முடிச்சு விட்ருவான். அவன் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? முதல்ல டீரெக்ஸை கூப்பிட்டு போய்க்கிறோம். வாடா டீரெக்ஸு, ஃபாலோ. எனக்கு தெரிஞ்சு டீரெக்ஸ் முடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். அவன் ஒன்றும் அவ்வளோ அந்த இருக்கான் பார்த்தீங்களா, நம்மளை சும்மா இல்லாமல் நம்மளை அட்டாக் பண்ண வந்தான். நம்மளும் கீழே குதிச்சிட்டோம். டேய், நீங்களாம் எங்கடா கிளம்புறீங்க? அவனை தான்டா அட்டாக் பண்ண சொன்னேன். இவனுங்க இப்படி தான் நண்பர்களே, சும்மா இல்லாமல் குட்டையை குழப்பிட்டு இருப்பானுங்க. டே, அந்த குட்டைக்கிட்ட போகாதீங்கடா. எவனும் முழி மூச்சடக்கி செத்து கித்து போயிட போகிறீங்க. நம்ம சொல்ல பேச்சு எங்கே கேட்குறானுங்க? அவனுங்க செய்கிறதே செய்யட்டும், பார்ப்போம். எல்லாத்துக்கும் நான் பேசிவ் தான் போட்டு வச்சுருந்தேன். பின்னும் இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு டெலிபோர்ட் பண்ணும்போது பேசிவ் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பொறுமையாடா. டேய் ஃப்ளையிங் டைனோசர், நீங்களாம் ஏன்டா போய் சண்டை போடுறீங்க? டேய், ஒருவேளை நண்பர்களே முடிச்சு விட்டாங்க நண்பர்களே அவனை தெரிய. டேய், நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆட்களாடா? போனா நீங்கள் தெரியும். நம்ம முடிச்சு விட்டது யார் தெரியுமா? நம்மளுடைய இவங்க. அவன் தான் யார், இந்த மண்டையில் கொண்டா வச்சுருப்பானே, அவன் பேர் வேறு வாயில் வரமாட்டேக்கே, அடிக்கடி மறந்து போயிடுது. எல்லா பயிலும் வாராம இருங்க. எப்படி நம்மளோட ஃப்ளையிங் டைனோசரை தான் முடிச்சு விட்ருக்கான், டேபிச்சேரா. டே, நீயாடா முடிச்சு விட்டா? நீ அவ்வளோ பெரிய ஆளாடா? இவனுக்கு டேமேஜ் அதிகமாக கொடுப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சப்போ. ரைட்டு, எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு இங்கே நிறுத்திட்டு நம்ம இன்னும் அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் நண்பர்களே. இன்னும் எனக்கு பல வேலைகள் இருக்குது. இவனுங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு செய்வாங்க சும்மா. இப்படி அடிக்கடி சின்ன சின்ன டேஞ்சரஸ் டைனோசர்ஸ்லாம் வரதான் செய்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போதைக்கு அடுத்த வேலைகள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், நம்ம கேஷிலோசாரஸ் மட்டும் எங்கேயோ குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். டேய், நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? கேஸ்டோரிடியஸ் இங்கே வா. எங்கெங்கே போனான்? டேய் கேஸ்டோரிடியஸ், நின்றுடா மண்டையா. இவன் நின்னா பிரானாவை கொண்டுட்டு இருக்கானா? பயங்கரமாக குதிக்கலாம் செய்யறான் நம்மளே. நான் நினச்சேன், நீ எதுக்குடா நீ கன்றா வந்த? உடனே நான் வரவே சொல்லலைடா. அந்த மேமத்தை பாருங்க நண்பர்களே, சும்மா இல்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக வந்துகிட்டு இருக்கான். பாருங்க, இவன் எப்படியோ குதிச்சா, நானும் குதிச்சு பார்க்குறேன், குதிக்க மாட்டேங்கிறான் நண்பர்களே. எதுவும் டபுள் ப்ரெஸ் எதுவும் பண்ணணுமா எப்படி என்னன்னு தெரியல. ஓகே ரைட்டு, இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த போவோம். நம்ம வேலை இருக்கு இன்னும் நமக்கு ஒர்க்கு. டேய் வாடா, ஃபாலோ பண்ணுறா வா. இன்னும் இவனுங்களை மேய்க்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிருது நண்பர்களே. டீரெக்ஸ், டேய் நீ ஏன்டா வர? இந்த பிராண்டோ வேற நண்பர்களே, நமக்கு ப்ராப்ளமும் வந்துடுறான் அடிக்கடி. ரைட்டு, டேய் பிராண்டோ வழி விட்றா. இவன் வேற ஒருத்தர் நண்பர்களே குறுக்க நின்றுக்கிட்டு பாருங்கள், மாட்டிக்கிட்டேன். இந்த பிராண்டோ இங்கே வந்தால் தான் டீரெக்ஸும் இங்கே வருவான். பரவாயில்ல, டீரெக்ஸ் அங்கே நின்றது நல்லது தான். ஏன்னா டீரெக்ஸ் திரும்ப அவங்க ஏதாவது தெரி குதிச்சோம்னா போட்டு போலான்னு பொழந்துருவாங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன்.
இந்த மாட்டிக்கிட்டானுங்க பார்த்தீங்களா? தெரியும்டா எனக்கு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் வாடா இங்கே வாடா பிராண்டோ. இவன் திரும்புறதுக்குள்ளே பல வருஷம் ஆயிரும் போல நண்பர்களே. டேய் நீங்களாம் இல்லைடா, நீங்களாம் இங்கே இருங்கடா அமைதியாக, உங்களுக்கு அதான நல்லது. டேபி சேரா அதுக்கடுத்து அர்ஜென்ட் வீஸ் 2 பேரும் தான் டபக் டபக்குன்னு பறந்துடுதானுங்க. யார் டேய் 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 நின்னுங்கடா, உங்கள ஒன்றுமே நான் சொல்லலையேடா, நீங்கள் பேசாமல் நின்னுங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து உட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அவனுங்க ப்ராப்ளம். அதுக்கடுத்து இடையில ஒரு ரேப்டர் வந்து வேற தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்டா நானே இங்கே ப்ராப்ளத்தில் இருக்கேன், சீக்கிரம் வீடியோ போடணுங்கிறக்காக கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்காடா? இவனுக்கெல்லாம் இப்படி நம்ம சட்டுன்னு ஒரே அடியில் கொண்டுறக்கூடாது நண்பர்களே. இவனுக்கெல்லாம் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். இங்கே வா தூக்குடா, அவ்வளோதான் நண்பர்களே. தூக்கியாச்சு இவனை நேராக கொண்டு போய் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும். சும்மா இல்லாமல் என்கிட்ட வந்து வம்பு பண்ணுற. இந்தா உனக்காக நான் உனக்கு இனாம் வச்சுருக்கேன். இனாம் எங்கே இருக்கான்? அந்த இருக்கான் பாருங்க. நம்ம டீரெக்ஸ்ட்டை தூக்கி போட்டு வந்துடும். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கடா, கொதறிக்கோங்கடா, அவ்வளோதான். இதாண்டா உனக்கெல்லாம் தண்டனை. அவ்வளோதான் நண்பர்களே. அவனை முடிச்சு விட்ருவான் இன்னும் டீரெக்ஸு. இன்னுமாடா அடிச்சுக்கிட்டு இருக்க? இவன் வேற நண்பர்களே துப்பிக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி. ரைட்டு நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம். அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. முடிச்சு லெதர் எடுக்கிறதுக்குள்ளே அவன் முடிச்சிட்டான் நண்பர்களே. இவன் வேற நண்பர்களே கீழே குடிச்சிட்டான். கேஸ் ஸ்டோரிஸ் வேறு பரவாயில்ல. ஓரளவுக்கு வுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வுட்டை வச்சு நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா வுட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்டு. இப்போதைக்கு வீட்டை வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணாலே போதும். மட்டும் இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் வீடியோ. அதான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன். வீடு கட்டினோமா, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. வீடு டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்த வீடியோவில் நிறையா பர்சூட் தான் நண்பர்களே. இனி ஃபுல்லாக பர்சூட் தான் முடிக்க போகிறோம். அதான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பர்சூட் முடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம சும்மாவே விட்டு வச்சுருக்கோம். அந்த பர்சூட்டெல்லாம் முடித்து நம்ம வந்து மென்மேலும் வளர வேண்டும். எக்ஸ்பிலாம் நிறையா கிடைக்கணும். அப்போ தான் லெவல் டக்குன்னு லெவலப் ஆகும். அந்த என்கிராம்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு இருக்கிறேன். அதுக்கடுத்து க்ரீன் ஃபார்ம்லாம் அதாங்க க்ரீன் ஹவுஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நிறையா பார்க்கணும். ஓகேவா? நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். எனக்கு தெரிஞ்சு பர்சூட்டில் க்ரீன் ஹவுஸ் கட்டுறது வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அவனுங்க இனி பொறுமையாக நம்ம அவனுங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கடைப்பிடிப்போம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிக்க பார்ப்போம். இருந்தாலும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்து மெதுவாக போனால் ஓகே. டேய் அவ்வளோதான் நண்பர்களே. இனி நம்ம வீட்டில் வந்து வுட்டு எல்லாம் நமக்கு தீர்ந்து போச்சு. வுட்டு அதுக்கடுத்து ஸ்டோன்லாம் பயங்கரமாக தீர்ந்து போச்சு. இருக்கிற ஸ்டோனை வச்சு தான் நானே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். என் நிலமை கஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா எந்த லூட்டுமே இல்லை கையில். இப்போ இருக்கிறத வச்சு தான் நானே ஒரு சர்வைவல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஏதாவது திடீர்னு லக்கு கிடச்சாதான் உண்டு. ஓகேவா? மிச்சபடி நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஸ்டோன் தான் முக்கியமே. மேலே உள்ள ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டோனை அடிச்சிட்டேன் நண்பர்களே. அந்த ஸ்டோன்லாம் அடிச்சுட்டு கஷ்டம்தான். மிச்சபடி என்னை இப்போதைக்கு வுட்டுக்கு பஞ்சம் இல்லை. வுட்டுக்கு பக்கத்துலேயே கேஸ்டோரிடியஸ் வீடு கட்டி வைக்கிறான். அங்கே போய் தூக்கிட்டு வந்தால் போதும். இருந்தாலும் அங்கேயும் காலியாகும்ல. இப்போ 2 வாட்டி எடுத்துட்டோம்னா ஒரு 1000 வுட்டு தான் கிடைக்கும். அதுவே காலியாகிடும் டக்குன்னு. அதையும் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வீடை மொத்தமாக காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வேலைகள்லாம் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பையும் ஒரு லைக்கையும் மட்டும் போட்டுருங்க. இன்றைக்கி என்னால் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க முடியலை. அதான் ஒன்றும் இல்லை. ரைட்டு, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா நண்பர்களே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள் விடைபெறுகிறேன்.